ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கிஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாமா, என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். என்னோட பேர் ஜிஎம் சுதாகர். இந்த படம் ஒரு ரொமான்ஸ் காமெடி மூவி. சதீஷ் கிருஷ்ணங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரோமியோ பிக்சர் ராகுல்ங்கிறவர் தான் இந்த படத்தை தயாரித்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க. கவின் ஹீரோவாகவும் பிரீத்தி அசாரணி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜய், கௌசல்யா, பிரபு, தேவயானி மற்றும் பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நெல்சன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. இவனுக்கு பெருசாக லவ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஒரு வெறுப்பு தான் இருக்கும். அதே சமயத்தில் கப்புள்ஸ் யாராச்சும் கிஸ் பண்ணாங்கன்னா அந்த கப்புள்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவல் அவனுக்கு வருது. அப்படி இருக்கிறப்ப தன்னோட காதலியை கிஸ் பண்ணுறப்ப அவனுக்கு வரக்கூடிய விசுவல்னால அவனோட தலைவிதியே மாறுது. அப்படியே அவனுக்கு விசுவல் வர காரணம் என்ன, அவனுக்கு என்ன நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஆனால் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. இவர் நிறைய படத்தில் ஒரு சைடு ஆக்டராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. டான்ஸ் கோரியோகிராஃபரும் இவர் பண்ணுவார். படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக நடிக்க வச்சிருக்காரு. எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்த அழகா பூர்த்தி பண்ணியிருக்காரு. இவர் இந்த படத்து மூலமா சொல்ல வந்த ஒரு கருத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, காதலை யாராலுமே அழிக்க முடியாது. அதுதாங்க இந்த கிஸ் படம். கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கவின் நெல்சன்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா. அவரோட ஆட்டிடியூடுங்கிறது இதுக்கு பழைய படம்னா நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சுமே இல்லைங்க. ஆனால் நடிப்பில் கொஞ்சம் உயரத்தில் தான் இருக்கார். அடுத்தடுத்த படங்களில் இவரோட நடிப்பு திறமைங்கிறது முன்னேறிட்டு தாங்க வருது. இந்த படத்தில் இவருக்குன்னு ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கவினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஓவராலாக கவினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். அடுத்து ஹீரோயினாக நடித்த பிரீத்தி அசாரணி சாராங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்களால தான் படத்தோட செகண்ட் ஹாஃபே. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சாராக்கு ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அந்த ப்ரொபோசலை இவங்க ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. இவங்க எமோஷனலாக இருக்கட்டும், ஒரு க்யூட்டான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்தையே பேலன்ஸ் பண்ணவர், ஆடியன்ஸை எந்த இடத்துலையுமே முகசுளிக்காமல் வச்சவருன்னு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் தாங்க. அவரோட அந்த காமெடி ஹியூமர் வேற லெவலில் இருந்துச்சுங்க. படத்தோட மெயின் பில்லரே பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் தான். ஆர்ஜே விஜய் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. அவருக்குன்னு ஒரு பர்டிகுலர் சீனுங்க, இந்த சோழினா உருட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வருது. அதை பார்க்குறப்ப செம்ம காமெடியாக இருந்துச்சுங்க. அவரும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. மற்றபடி தேவயானி, கௌசல்யா, ஆரவ், ரமேஷ், பிரபு இவங்களுக்குன்னா அந்தந்த கேரக்டர் சூப்பராக நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஆனால் அந்த கேரக்டரை ரொம்ப நீட்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான். படம் செம்ம காமெடியாக இருக்கும். தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சிரிக்காமல் நீங்கள் வெளியே வரவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் காமெடி இருக்குது. அடுத்து சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வல் சீனாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதோட ப்ரெசன்டேஷனுங்கிறது நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஜென் மார்ட்டினோட இசை நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சீனுக்குமே வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அதுக்கு வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பாட்டுனா நல்லா இருந்துச்சுங்க. அனிருத் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட சிஜி இருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாலும் நல்லா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ஃபயர் சீன் ஒன்று இருக்குது. அந்த ஃபயர் சீனை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் ட்விஸ்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் சேதுபதி ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுவார். சரி, அந்த வாய்ஸ் ஓவருக்கும் படத்தோட கிளைமேக்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதை சூப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தார் டைரக்டர். படத்தோட ஸ்டார்டிங்லே விஜய் சேதுபதி ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணுவாருங்க. அது மக்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ நீட்டாக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு பண்ணப்பட்ட அந்த சிஜே ஒர்க்கு நல்ல தரமாக இருந்துச்சு. சரி, இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தோணும். என்னடா இது இன்டர்வலே வரல, இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது எல்லாமே அந்த காமெடி சீன்னால் நம்மளை அதை மறக்க அடிச்சிருவாங்க.
படத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் அந்த ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் தான். அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். அடுத்த டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்கு, காஸ்டியூமாக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். படத்தோட பேர் கிஸ்ன்னு இருக்குது, அதனால் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். 10 வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்க வேணாம். அந்த கிஸ்ஸுங்கிற அந்த பர்டிகுலர் சீன் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் வச்சுருக்காங்க. ரொம்பனா இல்லை, ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும்தான் அந்த கிஸ் சீனுங்கிறது வரும். ஏன்னா அந்த விசுவல் காட்டணுமா இல்லையா, ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி பண்ணாமல் அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதோட இந்த படத்தோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.